ரோட்டு கடையிலலாம் பணியாரத்துக்கு ஒரு சட்னி கொடுப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டேஸ்ட்டோட அந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 போல் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 4-5 பல்லு பூண்டு, இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 4 போல் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இதோட பார்த்திங்கன்னா ஒரு 3 பீஸ் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதோட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்தால் போதும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப குக் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை, ஒரு முக்கால்வாசி பதம் வந்தால் போதும். ஸோ வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்டியோட ரோட்டு கடை தக்காளி சட்னி தயார்.